இன்னைக்கு நம்ம தமிழக சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்புகள் என்பது நடந்தது. ஸோ இது சம்மந்தப்பட்டு இப்ப நியூஸ் சேனல்லயும், சோசியல் மீடியாலும் பயங்கரமா வீடியோஸ் வந்து போயிட்டு இருக்கு. இத வச்சு ஒரு சிலர் வந்து, உண்மையா ஒரு பியூர் சினிமாவ பார்த்த மாரி இருக்குங்க. ஆக்ஷன் பிளாக்கு, ஃபைட் பிளாக்கு, பாடல் பிளாக்கு அப்படின்ட்டு இந்த மாரிலாம் பேசிட்டு வராங்க. ஓகே. நல்லா போச்சு. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விவாதங்கள் என்னன்றது எல்லாமே நம்ம வந்து சோசியல் மீடியால பார்த்தோம், நியூஸ் சேனல்ல பார்த்தோம். சூப்பர். ஆனா இதுக்கு வந்து ஹைப் ஏத்துற விதத்துல, எக்ஸாஜரேட் பண்ற விதத்துல, கன்டென்ட்ட வந்து ஃபுல்லா பார்க்க வைக்கணும் மக்கள அப்படின்றதுக்காக இவங்க பண்றாங்க பாருங்க. அளவு மீறி போறீங்க அப்படின்ற மாரி தான் சொல்ல தோணுது. இந்த இடத்துல நம்மளும் என்ன பண்ண போறோம்னா, அதே ஒரு பிட்ட தான் போட போறோம். இன்னைக்கு சட்டப்பேரவையில ஒரு பியூர் படம் ஒண்ணு போச்சுங்க. ரொம்ப ஆக்ஷன் மிகுந்த ஒரு படம். அப்படின்ட்டு என்ன பண்றது? அவங்கள பார்த்ததால எனக்கும் அப்படிதான் சொல்ல வருது. என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புகள் என்பது நடந்திருக்கு நம்மளுடைய தமிழக சட்டப்பேரவையில. அதுல டிவிகே கட்சி, விஜயண்ணா அவர்களுடைய கட்சி, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இதுல முழுக்க முழுக்க வெற்றி பெற்றுட்டாரு. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல. கிட்டத்தட்ட எத்தனை பேர், எத்தனை எம்எல்ஏஸ் இதுல வந்து வாக்கு எடுத்திருக்காங்கன்னா, நம்பிக்கை வாக்கு குடுத்திருக்காங்கன்னா, 144 பேர் வந்து குடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து தெரியும். விஜயண்ணாக்கு வந்து டிஎம்கே கூட இருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அவங்க மனசார விஜயண்ணாக்கு வந்து அவங்களுடைய அந்த ஆதரவுகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதனால விஜயண்ணா வந்து சிஎம் ஆகுனாரு. அந்த விஷயங்கள் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் வந்து விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் இப்படின்ட்டு விஜயண்ணா ஆல்மோஸ்ட் ஆதரவை வந்து பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில இப்போ 144 அப்படின்கின்ற இந்த நம்பர்ஸ் வந்து என்னடா நடந்திருக்கு? எப்படிடா இப்படி ஒரு இமாலய இலக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு பல பேர் இந்த இடத்துல வந்து வியந்து பார்க்கும்போது, இந்த இடத்தில் தான் ட்விஸ்ட் அப்படின்ற ஒன்று நடந்திருக்கின்றது. அது என்னன்னா, அதிமுக 2ஆக பிளவுபட்டிருக்குங்க. இதுல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அவர்கள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 நபர்களுக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகல இருந்து பிளவுபட்டு வெளியே வந்திருக்காங்க. வந்தவங்க நம்ம சட்டப்பேரவையில, தமிழக சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்புகள்ல கிட்டத்தட்ட 25 நபர்களுக்கு மேல நம்மளுடைய டிவிகே தலைவர் விஜய் அவர்கள், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள், சிஎம் சார் அவர்கள் விஜய் அவர்களுக்கு வந்து வாக்குகளை வந்து வாரி குவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக 144 அப்படின்ற இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புகள்ல வந்து முன்னாடி வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னமும் அமமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய காமராஜ் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ வந்து விஜயனாக்கு வந்து வாக்களிச்சிருக்காரு. இதுல டிஎம்கேவை சார்ந்து இருக்கக்கூடிய 59 எம்எல்ஏக்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. இது பின்னாடி வந்து ஏகப்பட்ட அந்த இடத்துல வந்து சட்டப்பேரவையில வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்து இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதுல முக்கியமான சிலவை மட்டும் உங்ககிட்ட வந்து ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன். முதல்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க தான் இப்போ வந்து எதிர்க்கட்சியா இருந்துகிட்டு இருக்காங்க டிவிகேக்கு. அவங்க வந்து பல விமர்சனங்களை வந்து இந்த இடத்துல வந்து முன் வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு டிவிகே உடைய ஃபேன்ஸுக்கு நெஞ்சில வந்து ரொம்ப கோவமா, ஐயோ என்ன இப்படியெல்லாம் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கடுமையான காயங்களை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும். அவர் என்ன விமர்சனம் பண்றாருன்னா, இந்த மாதிரி தேர்தலில் வாக்காளர்கள் உங்களுக்கு 1,72,00,000 பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி வாக்காளர்கள் ரொம்ப பேர் வந்து 3,21,00,000 பேர் வந்து இங்க மற்றவர்களுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து உங்களை வந்து இதுலயே வந்து வெறுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 65% மக்கள் வந்து இந்த ஆட்சியை வந்து அந்த ஆட்சிக்கு மேல வந்து நம்பிக்கை இல்லாம இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயத்துல இந்த ஆட்சி வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கு. மக்களே ஏதாவது மனசாட்சியோட சொல்லுங்க. ஏதோ மீம் டெம்ப்ளேட்டோட அந்த மாதிரியா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆட்சியில உட்கார்ந்து நான் 3 நாள் ஆகுதா? இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு படை அப்படின்ட்டு ஒரு கையொப்பம் விட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 717 ஒயின் ஷாப்பை வந்து மூடணும் அப்படின்ற இன்னொரு ஆக்ஷனு அப்படின்ட்டு இப்பவே ரீசெண்ட் டைம்லயே வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு எப்படி மீம் டெம்ப்ளேட்டாக மாறும் அப்படின்ட்டு ஒரு விஜய் அபிமானியாக நான் வந்து கேட்கிறேன். அதே சமயத்துல இன்னொரு விஷயமும் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது பார்க்கும்போதுதான் இது பியூர் சினிமாவாக நம்பப்படுகின்றது அப்படின்னு சொல்ல தோணுது. ஆனா இதுலலாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. பட் விமர்சனம் என்பது வளர்த்திருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சைட்ல இருந்து. இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து போறாரானாவே அந்த இடத்துக்கு வந்து சோஃபா போய்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஏன் புது சோஃபால தான் உட்காருவாரா? புஷ்பா பட பாணியில வந்து அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல அரசியல் நேர்மை இல்லாத இந்த ஆட்சி, துளியும் நம்பிக்கை இல்லாத ஆட்சி இது அப்படின்ட்டு எம்எல்ஏக்களை வந்து கடன் வாங்கி ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி தான் இது. ஓட்டு போட்ட மக்கள் கண்டிப்பா வருத்தப்பட போறாங்க. தாவேக்காக்கு அவசரப்பட்டு ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்ட்டு இதெல்லாம் நினைச்சு மக்கள் வந்து கஷ்டப்பட போறாங்க. நாங்க எண்ட் ஆஃப் த டேல வந்து இப்போ அவர் சொல்றாரு, அந்த அவையில சொல்றாரு, நாங்க வந்து வெளிநடப்பு தான் பண்ண போறோம்.
ஆனா எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து ஜெயிச்சிருவீங்கன்ட்டு எங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு ஆதரவுக்கு மெஜாரிட்டிய வந்து ப்ரூவ் பண்ணிடுவீங்க. ஆனா நாங்க வெளிநடப்பு செஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில திமுகவுடைய திட்டங்களை வந்து தொடர்ந்து கொண்டு போங்க அப்படின்கின்ற ஒரு வேண்டுகோளையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வச்சிருக்காரு. அதே சமயத்தில நீங்க வந்து சில வாக்குறுதிகளை வந்து குடுத்திருந்தீங்க மக்களுக்கு மத்தியில. அந்த சாத்தியமான வாக்குறுதிகளை எல்லாம் சீக்கிரமா செயல்படுத்துங்க. வெறும் Instagramல ரீல்ஸ் போடுற ஆட்சியா இல்லாம, ரியல் ஆட்சியா இருங்க அப்படின்ற மாரி, இந்த மாரி கடுமையான விமர்சனங்களை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருந்தாரு. அந்த இடத்துல வந்து சில அமளி துமளிகளும் நடந்திருந்தது இன்னைக்கு. அதுல முக்கியமானது என்னன்னு பார்க்கும்போது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுகக்குள்ள இந்த மாரி நெறைய கருத்து வேறுபாடுகள் வந்து போயிட்டு இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது ஒரு தரப்பினரை மட்டும் முதல்வர் போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது என்னங்க நியாயம்? ஸோ முதல்வர் போயிட்டு ஒரு தரப்ப மட்டும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல வந்து ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. இது வந்து ஒரு முன் உதாரணமா மாறிடக்கூடாது அப்படின்ட்டு இபிஎஸ் தரப்புல இருந்து பேசப்பட்டு வந்துருக்கு. இப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவையில. இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலயும் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஜோதிடருக்கு எப்படி நீங்க வந்து ஒரு அரசு பதவி வந்து குடுக்கலாம். உங்களுக்கு வந்து ராஜகுருவா இருந்தாங்கன்னா, அது வந்து உங்களோட வச்சுக்கோங்க. அவருக்கு எப்படி நீங்க வந்து அரசு பதவி குடுக்கலாம் அப்படின்ட்டு பல விமர்சனங்கள் வந்து அவங்க அடிக்கிருந்தாங்க. அதே சமயத்துல குதிரை பேரம் சம்மந்தப்பட்டும் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஒரு நபர் வந்து முகத்தை மூடி விஜய் அவர்களை வந்து பார்க்க வந்திருந்தாங்க. அந்த நபர் யாரு? நாங்க எங்கேயும் முகத்தை மூடி செல்ல மாட்டோம். நாங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இருப்போம் மக்களுக்கு முன்னாடி அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த முகத்தை மூடி வந்திருக்கக்கூடிய அந்த நபர் யாரு அப்படின்ட்டு முதல்வர் விளக்கம் குடுக்கணும் அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஜோடிதர் சம்பந்தப்பட்டும் இப்போ அந்த முகம் மூடி சென்றிருக்கக்கூடிய ஒரு நபர் யாருப்பா அவரு தெரிய மாட்டேங்குது. ஸோ இவங்களை வந்து இப்போ பிரேமலதா அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும். அவங்க யாரு அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் நம்மளுடைய சிஎம் சார் வந்து பேசியிருக்காங்க லாஸ்டா. நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தில் கலந்து கொண்டிருக்க உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நன்றி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல இந்த டிவிகே ஆட்சி வந்து மத சார்பற்ற ஒரு ஆட்சியாக இது வந்து தொடர்ந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்க வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு இவர் வந்து கவுண்டர் கொடுக்கும் விதமாக இது வந்து குதிரை பேரம் அரசியல் கிடையாது. சோ தாவேகா அரசு வந்து குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு அப்படின்ற மாதிரியான ஒரு பாணியில விஜய் அவர்கள் வந்து அங்க கவுண்டர் அட்டாக் குடுத்திருக்காரு. அதே சமயத்துல வந்து திமுகவுடைய திட்டங்கள் வந்து தொடர்ந்து செயல்படும். சில முக்கியமான திட்டங்கள் வந்து தொடர்ந்து அது வந்து மக்களுக்கு மத்தியில வந்து நடைமுறையில இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய சிஎம் சார் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வாறான விஷயங்கள் தாங்க நடந்து போய்கிட்டு இருக்கு. இததான் நெறைய பேர் இந்த இடத்துல நம்மளுடைய ஆஹா ஓஹோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஏங்க ஒரு பியூர் படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. இப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்கு. 3 தலைமுறைகளையும் இழுத்து திட்டியிருக்காரு. அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி பயங்கர வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே விஜய் அண்ணாவுடைய ஆட்சிய பத்தி 3 நாள்ல எப்படிங்க இந்த இடத்துல வந்து குறை சொல்ல முடியும்? ஒரு விஜய் அபிமானியாக இந்த இடத்துல வந்து நான் பேசணும் இல்லையா? ஒரு 3 நாள்ல எப்படி ஒரு ஆட்சிய வந்து டிசைட் பண்ண முடியும்? அதுக்குள்ளேயே என்னென்ன விஷயங்கள் வந்து மேஜரா நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, 200 யூனிட்டுக்கான மின்சாரம் என்பது ஃப்ரீ ஏழை மக்களுக்கு. 500 யூனிட்டுக்குள்ள வந்து அவங்க மின்சாரத்த யூஸ் பண்ணியிருந்தா ஃப்ரீ அப்படின்ற மாரி சொல்லப்பட்டு வந்துச்சு. ஒண்ணா. அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்காக பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்ற ஒரு படைய வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கையொப்பம் என்பது இடப்பட்டிருந்தது. அதே சமயத்துல இந்த போதைப் பொருள் தடுப்புச் சட்டம் என்பதற்கும் அவர் வந்து கையொப்பமிட்டிருந்தார். அதே சமயத்துல ரீசென்ட்டா என்ன நடந்தது? 717 ஒயின் ஷாப்ஸ வந்து இழுத்து மூடணும் அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பும் வந்தது. அந்த அறிவிப்பு உண்மையா சூப்பரான விஷயம். ஏன்னா நெறைய கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பஸ் ஸ்டாண்ட் இது போன்ற பக்கத்துல இருக்கக்கூடிய ஒயின் ஷாப் எல்லாம் மூடணும் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பரானது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் விஜய் அண்ணா இப்போ ரீசென்ட் டைம்ல அரசியல்ல வந்த பிறகு அனைத்து தலைவர்களும் போய் மீட் பண்ணியிருக்கக்கூடிய விதங்களா இருக்கட்டும், ஒரு ஹெல்தி பாலிடிக்ஸ வந்து எல்லார்கிட்டயும் காமிக்கக்கூடிய விதங்களா இருக்கட்டும். ஏங்க உண்மையாவே யங்ஸ்டர்ஸுங்க, என்னை போன்ற நபர்கள் என்றே கூட எடுத்துக்கலாமே. நம்மலாம் அரசியல்ல என்னங்க நாட்டம் கொண்டிருப்போம்? பெருசா ஓகே இவங்க ஜெயிச்சுட்டாங்களா? இந்த எம்எல்ஏவா? அப்படின்ற அளவுக்கு தான் அரசியல்ல வந்து நாட்டம் என்பது இருக்கும். ஆனா இப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு, சட்டமன்றத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? விஜய் அவர்களை தொடர்ந்து சட்டமன்றத்தில் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது கிடைத்ததால் நெறைய பேர் வந்து தொடர்ந்து லைவா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதுலயும் விஜய் அண்ணா ஒரு அபிமானிகள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வாறான ஒரு அரசியல் மாறுதல் நம்மளுக்கு கிடைச்சதே விஜய் அண்ணா அப்படின்ற அந்த விஷயத்தின் காரணமாக இந்த இடத்துல வந்து பெருமடைய வைக்குது. ஏன்னா ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாரையும் சொல்ல வரல. ஆல்மோஸ்ட் நெறைய இளைஞர்கள் விஜய் அண்ணாவுக்காக தான் இப்ப வந்து அரசியல வந்து ரொம்ப உற்று நோக்குறாங்க. ஸோ நம்மளுடைய பாலிடிக்ஸ் இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எல்லாமே இந்த ஒற்றை மனிதன் விஜய் அவர்கள் அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இவ்வாறான கண்டனங்கள், இவ்வாறான அமளி துமிளிகள் அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள் இப்போ சட்டசபையில வந்து நடந்திருக்கு. இன்னொரு 6 மாசத்துக்கு விஜய் அண்ணாக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் திருப்பி சட்டமன்றத்துல வந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புகள் இது போன்ற விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சட்டசபையுடைய அந்த சட்டமன்ற சபை அது எப்போ திருப்பியும் ரீஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பேசுவாங்கன்றது வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணல. அதை பற்றியும் அப்டேட்ஸ் வந்து கேள்விப்பட முடிஞ்சது. எனவே இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க பேசியிருக்கக்கூடிய அந்த காரசாரமான விவாதங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு இம்பாக்ட தந்திருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத
கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. இங்க மக்களுடைய மனநிலை, இங்க நெறைய பேருடைய அபிமானிகள் இருப்பாங்க இல்லையா? டிஎம்கே கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, அதிமுக கட்சியை சார்ந்தவர் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய கட்சிகளை சார்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய அந்த கமெண்ட்ஸ வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இருக்கக்கூடிய உண்மைகள் உண்மையாக தெரியப்பட வர வேண்டும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எதிர்க்கட்சி என்ன பண்ணாலும் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண போறாங்க. ஸோ ஆளுங்கட்சி வந்து தொடர்ந்து அவங்க செய்யக்கூடிய அந்த நல்லதை வந்து தொடர்ந்து சொல்லதான் போறாங்கன்றது மட்டும் நல்லா ப்ரொஜெக்ட் ஆகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.